வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நேச்சுரல் கேஸ் சார்ட் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 30 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கப் அண்ட் ஹேண்டில் தான் எனக்கு தெரியுது. கப்பு ஹேண்டில் இப்போ இது நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேட்டர்ன்ஸ்லாம் வரைஞ்சி பாருங்க. ஹேண்டில் இது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 30 மினிட்ஸ் சார்ட். இதோடைய ஐ வந்து பார்த்தீங்கன்னா 366 ரூபாய், 366 இந்த ஐ. இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 344. இந்த ஐக்கும் லோக்கும் 22 ரூபாய் டிஃபரன்ஸ். இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபாய் டிஃபரன்ஸில் ட்ரேட் ஆயிருக்கு. அந்த கப்போடைய அளவு வந்து 22 ரூபாய். இதுக்கு வந்து நம்ம ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போடணும். ஹேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட் போடணும். குறைஞ்சபட்சம் அந்த ஹேண்டில் ஃபார்மேஷனுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா 38.2% தான் வந்து ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட் மினிமம். அது மேக்சிமம் வந்து 61.8% வரைக்கும் கூட போகலாம். ஆனால் பெரும்பாலான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 38 இல்லைன்னா 50%லேயே வந்து ஹேண்டில் வந்து முடிஞ்சிடும். இதுதான் வந்து கணக்கு. ஏன்னா ஹேண்டில் வந்து சின்னதாக தான் இருக்கணும், கப்பு வந்து பெருசா இருக்கும். ஹேண்டில் வந்து 38.2ன்றது 140% தான் வந்து ஹேண்டில் ஃபார்மேஷன் வரணும். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்திருக்கு. இந்த ஐ வந்து பாத்தீங்கன்னா 366 மைனஸ் 344 அப்பனா எவ்வளவு வரும்? 22 ரூபாய் இந்த கப்பு. அந்த 22 ரூபாய்க்கு வந்து 38.2% கணக்கு போட்டீங்கன்னா 10 ரூபாய்க்கு 38.2 போட்டோம்னா 33 ரூபாய் 82 பைசா. 20 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா 7 ரூபாய் 60 பைசா. 22 ரூபாய்னா ஒரு ஏறக்குறைய 8 ரூபாய் வரணும். இந்த லோ எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. இந்த லோ வந்து பாத்தீங்கன்னா 359 ரூபாய், 359 லோ. அப்பனா எவ்வளவு வந்திருக்கு? ஏறக்குறைய வந்து 7 ரூபாய் 50 பைசா. ஏன்னா 364.50 351 7 ரூபாய் 50 பைசா இறங்கி இருக்கு. 22 ரூபாய்க்கு 7 ரூபாய் 50 பைசா கணக்கு போட்டீங்கன்னா ஒரு ரஃபா வந்து 38.2% வந்து கணக்கு வந்துடும். ஸோ இந்த ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹேண்டில் முடிஞ்ச உடனே பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட் தான் நமக்கு டார்கெட். அந்த டார்கெட் எவ்வளவு வரும்னு கணக்கு பண்ணோம்னா இந்த கப்பு எவ்வளவு சைஸ் இருக்கோ அதுதான் வந்து மினிமம் டார்கெட் ஹேண்டிலுக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஹேண்டில் முடிஞ்சோடனே ஹேண்டில் இங்க தான் முடியும். இந்த 366 ரூபாய் ரேஞ்சில தான் முடியும். இது கட்டானதான் பிரேக் அவுட். ஆனா நான் இப்பயே வந்து பிரேக் அவுட் வரும்ன்ற மாதிரி தான் வந்து கணக்கு நம்ம செக் பண்றோம். ஏன் அப்படின்னா இது கப் அண்ட் ஹேண்டிலா இருக்கும்ன்ற இன்வெஸ்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த கப்போடைய பாதி சைஸ் வரும்போது பாத்தீங்கன்னா கப்பு இங்க பாதி கப்பு முடியும் போது வால்யூம் ஒரு தான் செக் பண்ணும். வால்யூம் வந்து நல்லா வந்திருக்கு. இந்த இடத்துல நல்லா வால்யூம் வந்திருக்கு. அப்புறம் இந்த கப்பு வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த முடிகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர் வருது. ஹேண்டில் வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கேன். 8, 13, 50, 100. அதாவது வந்து 8, 13, 50, 100 சொல்லிட்டு இஎம்ஐல வச்சிருக்கேன். நீங்களும் அதை வேணா செக் பண்ணிக்கோங்க. எம்ஏ ரிப்பன் இஎம்ஏ 8, 13, 50, 100. இது வந்து உங்களுக்கு பெய்ட்ல கிடைக்கலாம். மேபி உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க ட்ரேடிங் வியூல மூவிங் ஆவரேஜ் ரிப்பன்ல. இப்ப இந்த ஹேண்டில் வரக்கூடிய இடத்துல எய்தர் வால்யூம் வரணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கப்போடைய எண்டில் வந்து வால்யூம் வந்திருக்கு. இந்த ஹேண்டிலோடைய இடத்துல இன்னும் வால்யூம் பெருசா வரல. ஆனா மூவிங் ஆவரேஜ் நல்லா முட்டு கொடுக்குறோம், சப்போர்ட் முட்டு கொடுக்குறோம் நல்லா. இந்த 50 இஎம்ஏ வந்து 100 இஎம்ஏக்கு மேல வந்திருக்கான். தெரியுதுங்களா? 50 வந்து 100 வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரும்பாலும் வந்து கிராஸ் ஓவர் வந்து நடக்குது அப்படின்னாலே அந்த பேட்டர்ன் வந்து பெருசா வந்து டெவலப் ஆகும்.
ஸோ இப்போ என்ன ஆகும்னா அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மேலே போய் இன்னைக்கு வந்து டேட்டா வேற இருக்கு, நேச்சுரல் கேஸ் டேட்டா இருக்கு. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ வால்யூமும் மேபி இந்த இடத்துல வால்யூம் ஏதாவது வந்ததுன்னா அது டபுள் பெனிஃபிட். ஏன்னா ஆல்ரெடி மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் இருக்கு, இஎம்ஐ சப்போர்ட் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 50 வந்து 100 கிராஸ் பண்ற ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கு. ஸோ இங்கிருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்க இருந்து நம்ம 22 பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா இந்த கப்போடைய சைஸ் வந்து 22 பாயிண்ட், பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து 22 பாயிண்ட், 364க்கு மேல 22 பாயிண்ட் கனெக்ட் பண்ணினா 386 387 வரணும். இதுதான் வந்து டார்கெட். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். இது எவ்வளவு நாள்ல நடக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3 to 4 ட்ரேடிங் டேஸ்க்குள்ள நடக்கணும். அது ஏன் அப்படின்னா இது இந்த கப்பு ஆரம்பிச்சுதான் 2 நாளைக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கு. கப்பு 17ஆம் தேதி தான் கப்பு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த 2 நாள்ல வந்து கப்பன் ஹேண்டில் முடியுதுன்னும் போது டார்கெட் வந்து இங்கே வரணும். இதுதான் டார்கெட் 387 ரூபாய். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கிறதா எடுக்கலாம். ஆனா எக்ஸ்பைரி கிட்ட வர்றதுனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஃபியூச்சர் நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ல கூட நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா இப்போ வந்து 362 ரூபாய் இருக்கு, டார்கெட் வந்து 387 ரூபாய், 25 பாயிண்ட் டார்கெட் காமிக்குது. ஸ்டாப் லாஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கப்பு வந்து 22 ரூபாய், ஹேண்டல் வந்து மேக்சிமம் 61.8 தான் ரீட்ரேஸ்மெண்ட் வரணும், 61.8 தான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். அப்ப அந்த 22 ரூபாய்க்கு வந்து 61% போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 22 ரூபாய்க்கு 50% போட்டா 11 ரூபாய் வரும். அது ஒரு 2.8% போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 ரூபாய். 14 ரூபாய் தான் வந்து உங்களுக்கு இந்த ஹேண்டில் கீழே போகக்கூடாது. 14 ரூபாய் இந்த 364ல இருந்து 14 ரூபாய் கழிச்சிங்கன்னா சாரி 366 வந்து 14 ரூபாய் கழிச்சிங்கன்னா 352 வரும். நம்ம வந்து 350 வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். இந்த 350 ரேஞ்ச் ஸ்டாப் லாஸா ஃபியூச்சர், அதாவது நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர் மினி ஃபியூச்சர் பண்றவங்களுக்கு வந்து 350 நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறீங்கன்னா டார்கெட் வந்து 387. இப்போ இருக்கிற ரேட் வந்து 362, 25 ரூபாய் டார்கெட். 362ல இருந்து 387, 362 ஸ்டாப் லாஸ் வந்து 350னா 12 ரூபாய் ஸ்டாப் லாஸ், 27 ரூபாய் டார்கெட். ஸோ இதுதான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்துட்டு நீங்க செக் பண்ணி நீங்களும் படம் வரைஞ்சி பாருங்க, பார்த்துட்டு பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா நீங்க யூடியூப் சேனல்ல கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன்.